ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கட் ஃபிஷிங் தான். ஸ்னேக்கட் ஃபிஷிங்கில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது லுக்கானாவோட சுகி ஃப்ராகு, கண்ட்ரி ஸ்னேக்கட்டு. அப்போ லுக்கானாவோட சுகி ஃப்ராகு, காய் ஃப்ராகு அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நமக்கு புதுசாக 2 ஃப்ராக் வந்திருக்கு. பேர் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆங்க்லர், பிராண்டு சீஃப் ஆங்க்லர். ஃப்ராகோட பேர் பார்த்தீங்கன்னா 1 ஏர் 1 லிட்டில் கை. ஸோ 2 ஃப்ராக் வந்துருக்கு. 2 ஃப்ராகோட மாடலை பிரித்து காமிக்கிறேன். ஸோ ஒன்று வந்து டபுள் ஸ்பின்னர் பாருங்கள், 2 ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் நல்ல ஹுக்கப் ரேஷியோ கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ராகு. ஸோ கலர் பார்த்திங்கன்னா இது வந்து 5 கலர் அவைலபிள் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்குது ரெட் வித் பிளாக் இருக்குது. இதுக்கு வேறு ஒரு பேர் வரும் இந்த கலருக்கு. நான் நார்மலாக சொல்கிறேன். டபுள் ஸ்பின்னர் பார்த்திங்களா, ஸ்பின்னர் வரும்போது வேறு லெவலில் இருக்கும். இதை காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்த ஃப்ராக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃப்ராகு நீங்கள் இந்த வேர்ல்டுலேயே இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சைஸ் ஃப்ராகை வேர்ல்டுலே நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஃப்ராகு, வேர்ல்டுலே ஸ்மாலஸ்ட் ஃப்ராகுன்னு சொல்லலாம். வேர்ல்டுலே ஸ்மாலஸ்ட் ஃப்ராக். இது வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு. இந்த கைக்குள்ளே தான் இருக்குது, இந்த 3 விரலுக்குள்ளே தான் இருக்குது, இந்த 2 விரலுக்குள்ளே தான் இருக்குது. அவ்வளோ சின்ன ஃப்ராக் பார்த்துக்கோங்க. ஃப்ராகோட சைஸை பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு விரலில் வச்சு காமிக்கிறேன். கட்டும் கட்டும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஃப்ராகோட சைஸு. இதிலே வந்து 5 கலர் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த 2 ஃப்ராகையும் தான் நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம், எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு. ஸோ ஹுக்கப்பு இதுவும் வந்து நல்லா சாஃப்டாக, கொஞ்சம் ஹுக்கப்பு நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஹுக்கு வந்து ரொம்ப வெளியே இருக்கனால ஹுக்கப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மீன் எடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து டாப் வாட்டரில் நார்மலாக வராது, போட்டாவே மூழ்கி போயிடும். ஏன்னா சின்னதாக இந்த வெயிட்டெல்லாம் இருக்கனால மூழ்கி போயிடும். நம்ம வந்து போட்டதும் கொஞ்சம் ஸ்பீடாக ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்ப்போம் இதில் மீன் அடிக்குது, எதில் மீன் அடிக்குது, எது ரிசல்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய டிஃப்ரெண்டான ஃபிஷிங் ரிலேட்டட்ஸ் வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த குட்டி ஃப்ராக் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த மைக்ரோ ஃப்ராக் அதான் ட்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், மைக்ரோ ஃப்ராக் இது தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல். ஹுக்கப்பு வேற லெவல், ஹுக்கப்பு வேற லெவல், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வேற லெவல் ஃப்ராகு, தரமான ஃப்ராகு. ஆனால் கொஞ்சம் சிங்க் ஆகணும் தான் உண்டு. டக்குன்னு ரிட்ரைவ் பண்ணிட்டோன்னா வேற லெவல் ஃப்ராகு. ஸோ நம்ம இதை ஹுக்கை ரிமூவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஹுக்கப்பு எப்படி ஆகிருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஹுக்கப் ரேஷியோ வேறு லெவல், வேறு லெவல். ஸ்ட்ரைக்கும் கரெக்டாக விழுந்துச்சு. மீனை பாருங்கள், ஒரு சின்ன ஸ்னேக்கெட்டு தான். இந்த சின்ன ஃப்ராகுக்கு ஏற்ற ஸ்னேக்கெட்டு. ஹுக்கப் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவல் ஹுக்கப்பு. 2 ஹுக்குமே ஏறி இருக்குது, 2 ஹுக்குமே ஃப்ராகில் உள்ளே ஏறி இருக்குது. கிளியராக இருக்கிறான்.
இல்லை ஃப்ராக் கிளியராக தெரியுதா? ஃபோக்கஸ் பண்ணிவிடு. பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்னு? வேறு லெவல் ஹுக்கப்பு. இப்போ ஹுக்கை ரிமூவ் பண்ணிடும். வீடியோ வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது? மங்குன மாதிரி தட்டி விடப்போ. அது கரெக்டாக வந்து நம்ம இங்கே என்ன இருக்குல்ல, இங்கே இந்த சைடு கட்டாமல் மங்குன மாதிரி ஆகுது. அப்போது மெயின் தான் ஒரு சின்ன சைஸு புலைஸ் ஆச்சு நார்மல் கண்ட்ரி ஸ்னேக்கட்டு. ஸோ ஃப்ராகை பாருங்கள். ஃப்ராக் எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஃப்ராக் அப்படியே கன் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே கன் மாதிரி இருக்குது ஃப்ராகு. ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் ஃப்ராகு பக்காவாக இருக்குது. ஸோ அடுத்து அடிக்கலான்னு பார்ப்போம். இதே ஃப்ராகில் இனி ஒரு மீனை கூட பிடிப்போம். பிடிக்க முடியலைன்னா ஸ்ட்ரைக் எதுவும் கிடைக்கலன்னா, ஸ்ட்ரைக் கிடச்சி மிஸ் ஆனால் ஓகே, மிஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸ்ட்ரைக் எதுவும் கிடைக்கலன்னா அடுத்த ஃப்ராகுக்கு கடந்து போகும். வாங்க. இதில் ஒரு ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹுக்கு வந்து கொஞ்சம் மேலே இருக்கனால நம்ம பாசி இந்த மாதிரி கம்பு இந்த மாதிரி கிடக்கிற இடத்துல எல்லாம் இழுக்கும்போது ஹுக்கில் கண்டிப்பாக மாட்டிடும். பாசி மாட்டிடும், கம்பு மாட்டிடும். அதனால் அதெல்லாம் ஓப்பன் வாட்டர்லலாம் எறியதுக்கு ஓகே. அது இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் மெதுவாக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் எப்போவும் காஸ்ட் பண்ணாத முன்னாடி ஃப்ராக் வந்து நல்லா இருக்கா, ஓகேயா, ஃப்ராக் வந்து ஹுக்கு கரெக்டாக இருக்கா, ஹுக்கு வெளியே ஏதாவது தள்ளி நிற்கா அப்படிலாம் பார்த்துட்டு காஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி காஸ்ட் பண்ணும்போது நம்ம எய்ம் பண்ணுற இடத்துக்கு, இது அல்ட்ரா லைட்டு ஃப்ராக் ஆனதுனால எய்ம் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக அடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் அடிக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக வந்துடும். வெயிட்லெஸ்னால காற்றுல அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கணும். இந்த ஏர் ஃப்ராக் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு மீன் கிடச்சிருக்கு, நல்லா உப்பு போட கிடச்சிருக்கு, ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் இன்னும் இந்த ஸ்ட்ரைக் கிடைக்கல. ஸோ இதை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இன்னொரு அடுத்த ஃப்ராக் லிட்டில் காய் ஃப்ராகை வந்து இனி ட்ரை பண்ணி பார்ப்போம். லிட்டில் ஃப்ராக் காய் இதை வந்து ஹுக்கப் மாற்றும். ஸோ அடுத்தது டபுள் ஸ்பின்னர் வச்ச லிட்டில் காய் ஃப்ராகை வந்து நம்ம வந்து மாட்டி இன்னி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது ஏர் ஃப்ராக் வந்து அல்ட்ரா லைட்டு லூர் மாதிரி தான். அதுக்கேற்ற ராடு, அதுக்கேற்ற ரீல் வச்சு எரிஞ்சாச்சுன்னா நல்லா லாங் போகும். கரெக்டான அக்யூரேட்டான இடத்துல அடிக்கலாம், அக்யூரேட்டாக இழுத்து எடுக்கலாம், மீன் அடிக்கும். பட் அல்லாமல் நம்ம பெரிய ஃப்ராகை ஸ்டிக்கை வச்சு அந்த ஏர் ஃப்ராகை எரிஞ்சாச்சுன்னா கரெக்டான அக்யூரேட்டான பிளேஸில் இப்படி விழாது. ஏரில் அங்கிட்ட இங்கிட்ட அலையும் போதும் அதுக்கப்புறம் ஹுக்கா ப்ளேஸே கம்மியாக இருக்கும். பார்த்துக்குங்க. ஸோ இனி அடுத்ததாக நம்ம இந்த கள்ளக்குட்டனை ட்ரை பண்ணி பார்ப்போம். டபுள் ஸ்பின்னர் எப்படி ஆக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லிட்டில் காய் ஃப்ராகில் ஃபஸ்ட்டு மீன். ஒரு மீனுக்கே ஒரு ஸ்பின்னர் கலந்து போயிடுச்சு. ஒன் சைடு ஸ்பின்னரை காணல. ஒரு மீன் அடித்ததிலே ஸ்பின்னர் கலந்து போயிடுச்சு. ஸோ அந்த ஹுக்கை ரிமூவ் பண்ணும். ஹுக்கு எப்படியா இருக்குன்னு பாருங்கள். ஹுக்கப் நல்லா இருக்குது, குழப்பம் இல்லாத ஹுக்கப்பு. ஸோ ஹுக்கை ரிமூவ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் அடியிலே ஃப்ராகுக்கு ஒன்றும் ஆகலை, இந்த ஸ்பின்னர் ஒன்று கலண்டு போயிருக்கு. மீன் ஒரு சின்ன சைஸ் விரால் மீன். ஸோ இதை வந்து கவருக்குள்ளே போடுவோம். அடுத்து எதாவது மீன் அடிக்கலான்னு பார்ப்போம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான இதே மாதிரி ஃபிஷிங் ரிலேட்டட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸாக வரும். இந்த ஃப்ராகில் எந்த இடத்துல 2வது ஸ்ட்ரைக் மிஸ்ஸு. மீன் ஸ்ட்ரைக் எப்படி விழுதுன்னு பார்த்தீங்களா? வேறு லெவலில் ஜம்ப் பண்ணி அடிக்கிறான். அந்த ஃப்ராக் எடுக்க மாட்டேங்குது. என்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ண கொண்டு வந்த லிட்டில் காய் ஃப்ராகும் ஏர் ஃப்ராகும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு ஃபால்ட் என்னென்னு பார்ப்போம். அந்த ஏர் ஃப்ராகு சின்ன மைக்ரோ ஃப்ராக் வந்து வேஸ்டில் எல்லாம் ஆகிட்டு இழுக்கும்போது, அதாவது கம்பு இந்த பாருங்க அங்கே பாரு கட்டி விடு, அந்த மாதிரி கம்பெல்லாம் கிடக்கிற இடத்துல இட்டு இழுக்கும்போது கம்பில் மாட்டுறதுக்கு தானே சான்சஸ் இருக்குது. அப்போ அதை ஒன்று பார்த்து இழுக்கணும். அதுக்கப்புறம் வேறு அதில் ஒரு வேறு பெருசாக எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை இல்லை அதில். அவ்வளோதான், அந்த ஃபால்ட்டு தான். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக ரிட்ரை பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வந்து ஃப்ராக் வந்து மேலோடி வரும். இல்லைன்னா இது சிங்கிங் ஃப்ராகனால அடியில் போகும். அவ்வளோதான் அது. இதில் லிட்டில் காய் ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வந்து ஒரு ஃப்ராகு ஒரு ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு ஸ்பின்னர் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஹுக்கப் ரேஷியோ லைட்டாக கம்மியாக இருக்குது. எல்லாமே ஹுக்கப் எல்லாம் கிடைக்குது. ஒரு 4 மீன் மிஸ் ஆகிருக்கு, ஒரு மீன் ஹுக்கப் ஆகிருக்கு. இன்றைக்கி 5 மீன் ஸ்ட்ரைக் கொடுத்து இந்த ஃப்ராகில் 4 மீன் ஹுக் ஆகிருக்கு, ஹுக்கப் ஆகலை, ஒரு மீன் ஹுக் ஆகிருக்கு. அதே ஏர் ஃப்ராகில் ஒரு மீன் தான் ஸ்ட்ரைக் கொடுத்து, அது ஒன்றும் ஹுக்கப் ஆகிடுச்சு. அது ஹுக்கப்பு ரேஷியோ ரொம்ப அதிகம் அந்த ஏர் ஃப்ராக் மைக்ரோ ஃப்ராகில். ஸோ இது கொஞ்சம் ஒரு ஹுக்கப் ரேஷியோ கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், தண்ணி எதுவும் கொண்டுல, தலையெல்லாம் சுற்றுது. சரி, இன்னைக்கு வீட்டுக்கு போயிடும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.